இரவென்று பகலென்று மாறாமல் பாடுபட்டு உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் அவர்கள் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து மரணம் அடைந்திருக்கின்றார்கள். அந்த மரணம் அடைந்தவருக்கு கூட ஆறுதல் சொல்ல வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் கள்ளச்சாராயத்தால் மரணமடைந்த குடும்பங்கள் வேதனைகளை குடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது முதலமைச்சர் ஓடோடி வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தா வரவே இல்லைங்க. நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக கொள் ஒடுக்கின்ற இயக்கம் அண்ணா திமுக. இந்த சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், கழக நிர்வாகிகள் இடத்திலே தெரிவித்தார்கள். இப்படி துயரமான சம்பவம் நடைபெற்று விட்டது. கேட்டவுடன் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே அதை விட்டுவிட்டு ஓடோடி வந்து அந்த மரணத்தால் துடித்துக் கொண்டிருக்கின்ற குடும்ப மக்களுக்கு ஆறுதல் சொன்ன இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். 68 குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்து விட்டது. அதிலே ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற குழந்தைகள் கல்வி தொடர்வதற்காக அண்ணா திமுகவே அந்த குழந்தைகளை தத்தெடுத்து கல்வி செல்வை முழுவதும் ஏற்றுக்கொண்ட இயக்கம் அண்ணா திமுக.